ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. மணிப்பூரின் மன்னனாக இருந்த பப்ருவாகனனை தனது மகன் என்று நன்றாக தெரிந்தும் கூட க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடன் போரிடுமாறு சொன்னவன் அர்ஜுனன். ஆனால் அதே அர்ஜுனன் குருக்ஷேத்திர யுத்த களத்தில் தாத்தா, குரு, சகோதரர்கள் என தன் கண்முன்னே நின்ற சொந்த பந்தங்களுக்கு எதிராக எவ்வாறு போர் செய்ய முடியும் என்று காண்டீபத்தை கீழே போட்டானே. அப்போது அவனுக்கு அந்த க்ஷத்ரிய தர்மம் புரியாமல் போனது எவ்வாறு? தேரோட்டியாய் பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த பகவத்கீதை அர்ஜுனனை ஆன்மீக ரீதியில் உயர்த்தியதால்தான் தன் மகன் என்று தெரிந்தும் கூட பப்ருவாகனுடன் போர் புரிந்தான் என்று இந்த நிகழ்வு உணர்த்துவதாக எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல பப்ருவாகனன் தன்னுடைய மகன் இவனுக்கு தெரியாது. இவன் ஒரு யாகத்துக்காக அந்த காலத்தில் குதிரை எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவன் பாதாள லோகத்துக்கு போனான். அங்கே உலுப்பி அப்படின்னு ஒரு ராஜகுமாரி இருந்தான். ஸோ அந்த உலுப்பி என்ற பாதாள லோகத்து நாகராணி இவன் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை. பல வருஷங்கள் கழித்து திரும்பியும் பட்டாபிஷேகத்துக்காக குதிரை எடுத்துகிட்டு போகிற போது தன் மகன்னு தெரியாமல், ஏன்னா அந்த குதிரையை மறிக்கணும், யாராவது மறித்தா சண்டை போடணும், குதிரையை விட்டுட்டாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றதாக அர்த்தம். அப்போ தன் அப்பா தான் தெரியாத பப்ருவாகனன் அர்ஜுனன்கிட்ட சண்டை போடுறான். அந்த சண்டையில் பப்ருவாகனன் மயக்கம் போட்டு விடுற போது இவோ கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையன் பாக்கியம் சினிமாவில் வர்ற மாதிரி நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து விளக்க கொண்டாந்து தன் பிள்ளையை காப்பாற்றினான்றது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லார்கிட்டேயும் அவன் யுத்த தர்மத்தை கிருஷ்ணர் உபதேசித்த குருஷேத்திர பகவத்கீதையை கேட்டுட்டு தயவுதாட்சண்யம் பார்க்காம எல்லாரையும் இது பண்ணான் அப்படின்ற மாதிரி. அது நார்மலாக எதிரின்னு வர்றபோது அவங்கக்கிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும். நான் சண்டை போட மாட்டேன், நீ எனக்கு தாயாதின்னு சொல்ல முடியாது. குருஷேத்திர யுத்தமே இப்படி தான் ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுறான். இப்போது கிருஷ்ணர் நீ என்ன நினச்சிட்டுருக்க, நீ நினச்சாலின்னு நினைக்கலனாலும் இவங்க எல்லாரையும் நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கையில் கொல்லா மாக்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம், சின்ன புல்லாங்குழல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாக்கோல்னுவாங்க. அது கொல்லும், ஆனால் கொல்லா மாக்கோல் அந்த ஆழ்வார்கள் எல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, எஸ் கம் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான்னு சொல்லிட்டு அவர் வந்ததே பாப்புலேஷனெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் வந்தார். அதனால் பகவத்கீதை உபதேசம் கேட்டிருந்தாலையும் கேட்கலனாலையும் அது நடந்து தான் தீர்க்கும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வேணும்னாலையும் வேணான்னாலையும் அழிச்சிடுவேன், உனக்கு அந்த கிரெடிட் கிடைக்கட்டுங்கிறதுக்காக நான் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்றார். இது லாஸ்ட்டில் கூட தெரியுது. கிருஷ்ணர் சொல்கிறார் பஞ்சபாண்டவர்களுக்கு, பீஷ்மர் உயிரை விட போகிறாரு அம்பு படுக்கையில், உத்தராயண புண்ணிய காலம், அதனால் வாங்க அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கலான்னு கூட்டின்னு போகிறாரு. பீஷ்மர் இவங்களை பார்த்த உடனே ஒவ்வொன்றும் அழுகுறாரு. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாத ஆளாச்சே, மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரராச்சே, எதுக்கு தாத்தா அழுவுறீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், இது இருக்கான கிருஷ்ணன், இவன் சாட்சாத் பகவான், இவன் உங்கள் கூட இருந்து உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் காப்பாற்றிக்கணும். வந்த போதே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நாய்ப்படுமோ நரிப்படுமோ தறிப்படுமோ சொல்லத்தான் படுமோங்கிற மாதிரி. இவன் இல்லாமல் இருந்தாக்கா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினச்சி பார்த்தா எனக்கு அழுகழுகியாக வருதுன்னாராம். இதுதான் நிஜமும் கூட. அதாவது இட் வாஸ் கிருஷ்ணா வாஸ் ப்ரொடெக்டிங் தம். லாஸ்ட்டு சீனில் தேரில் இருந்து குதிரான்றார் அர்ஜுனனை. அவன் சொல்கிறான், இல்லை நீ தேரோட்டி, நான் தான் எஜமானன், அதனால் நீ உச்சப்புறம் தான் நான் குதிப்பேன் அப்படின்ற. அவர் கெஞ்சறார், ஒரு தடவை நான் சொன்ன பேச்சு கேள்றான். சரி தொலைதுன்னு குதிக்கிறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் குதிக்க போகிற நேரத்தில் ஆஞ்சநேயர் கொடியில் இருக்கார் இல்லையா, அவரும் விலகிறார். கிருஷ்ணர் குச்சி உடனே இந்த தேர் அப்படியே பற்றி எரியுது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாராம், துரோணரும் பீஷ்மரும் அஸ்வத்தாமனும் எவ்வளோ பேர் இருந்தாங்க மகாரத்தர்கள், அத்தனை பேர் விட்டு அம்புல எல்லாம் மந்திர சக்தி உள்ள அம்புகள், இந்த தேரி எப்பயோ பற்றி எரிஞ்சிருக்கும்.
நான் தேரில் இருக்கிற வரைக்கும் பத்தாது, அதனால தான் நீ முதல்ல குச்சிருந்தியானா நீ எரிஞ்சு போயிருப்ப, நான் முதல்ல குச்சிருந்தா உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேனதுடா அப்படின்னு. அதே மாதிரி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதில் ஒருத்தன் இருக்கான், பப்ருவாகனன்னு பேர். அவன் சொல்கிறான், இருங்க நான் ஒரு சாம்பல் துவச்சி அம்பை விடுறேன், இந்த சாம்பல் யார் மேலெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் கோய்ந்தான், யார் மேலே படலையோ அவங்கெல்லாம் கடைசியில் மிஞ்சிடுவாங்க. அப்போ யுத்தத்தில் மேக்ஸிமம் எல்லார் மேலேயும் பட்டு போகுது, கொஞ்சம் பேர் கடைசியில் யார் மிஞ்சிருந்தாங்க இல்லையா அவங்க மேலே படலை. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், இவன் கழுத்தை வெட்டு, எதிரில் ஒரு மலை இருக்கு இல்லையா அது மேலே கொண்டு போய் வச்சுது கழுத்தை, உதயசூரியன் மாதிரி அப்படின்னு. எல்லாரும் யுத்தத்துக்கு முன்னாடியே யார் பழைப்பாங்கன்னு யார் சாகான்னு சொல்கிற ஒரு கில்லாடி இவனை போய் கொல்ல சொல்கிறியேட்டு, நான் சொல்கிறத செய்யுங்கிறான்னாரு. யுத்தமெல்லாம் முடிஞ்சது. அப்போது ஆளாளுக்கு பித்திக்கிறாங்க, நான் தான் வாங்க. மலை மேலே இருந்து யுத்தத்தை பார்த்த பப்ருவாகன மேலே இருக்கான், அவன் சொல்லட்டும்னு போனால் அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் யார்? நான் உங்கள் யாரையுமே பார்க்கல, இந்த கௌரவாதிகளையும் பார்க்கல, பாண்டவர்களையும் பார்க்கல, இதற்கான கிருஷ்ணன் இவனை தான் நான் 2 சைட்லேயும் சண்டை போடுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேறு யாரையுமே நான் பார்க்கலையே அப்படின்னா. அப்போது அந்த உணர்த்துற நீதி அது கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார். அவர் வந்ததே உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்தார், மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய். அவர் நினச்சிருந்தாக்கா பிறந்த உடனே எப்படி ஒரு கம்சனை அழிச்சாரோ, பால் குடிச்சி பூத்தனியை அழிச்சாரோ, சாணூர் மல்லர்கள் அழிச்சாரோ, ஜராசந்தனை அழிச்சாரோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஐ என்ஜாய்டு டூயிங் இட். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பெர்முட்டேஷன், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் வந்தது அழிக்கிறதுக்காக தான் வந்தார். கிருஷ்ணர் ஒரு ஆழ்வார் பாசுரம் இருக்குது, பார் உண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான். பார் அப்படின்னா பூமி. கிருஷ்ணர் பண்ணார், யசோதையாக்கு தன் வாயில் உலகத்தை பூரா காட்டினார், உண்டு காமிச்சார், உலகம் பூரா எனக்கு தான் பார்த்துக்கோன்னு. அதை துப்பி காமிச்சார், பார் உண்டான் பாருமிழ்ந்தான். பாண்டவர்களுக்காக தூது போன போது தன் கால்கள் நோக பூமியில் நடந்தான், அப்போ பார் இடந்தான். திரிவிக்ரம் அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்திக்கிட்ட 3 அடி நிலம் கேட்டு 1 அடியால் மண் அளந்து 1 அடியால் விண் அளந்து 3வது அடிக்கு பலி சக்கரவர்த்தி தலைமையில கால் வச்சான் இல்லையா, அப்போது பார் அளந்தான். அப்போ பார் உண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பார் அளந்தான். யசோதை ஏண்டா வெண்ணெய் திருடுறியான்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே பொட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். அப்போ ஒரு புண்ணு வருது, அந்த புண்ணு மேலே ஒரு ஈ முக்கியம். அப்போ என்னாலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த காவியத்தில் எழுதியிருக்காங்க. மகமேருவும் மேருமலை, கடலும் 7 கடல்கள், தாரணியும் பூமி, மகமேருவும் கடலும் தாரணியும் வாரணங்கள் 8 மஷதிக் பாலகர்கள் எல்லாம் சலித்தனவால் எல்லாம் துடிச்சிச்சான். எப்போ? நாராயணனாகிய கிருஷ்ணனை பண்வாய் இடைச்சி அழுகிய மொழிகளை பேசுகிற இடைச்சியாகிய யசோதையானவள் பருத்த மத்தினால் அடித்த போது ஏற்பட்ட புண்வாயில் ஈ மொய்த்த போது இதெல்லாம் நடந்துச்சான். அப்போ உலகம் பூராவும் அவன் தான் இருக்கான் இல்லையா. வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் இமொய்த்த போது அப்படின்னு ஒரு பாட்டு. அதனால் எல்லாமே கடவுள் தான். இந்த உலகம் பூராவும் இருக்கிற விராட் விஸ்வ வடிவம் கடவுள் தான். நாமெல்லாம் கூட அதில் ஒரு பாட்டு தான். அதே கடவுள்கிட்ட நாமளும் இருக்கோம். எப்படி கிருஷ்ணர் பசியமே உதர ரூபம் என்றார். ஒரு பக்கம் நீர், ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் காற்று, இந்த மாதிரி வரிசையாலெல்லாம் தெரியுதா. அப்போது இதுதான் என்னுடைய ருத்ர ரூபம் பாடுறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்டுறாரு. ஸோ அந்த ருத்ர ரூபத்துக்குள்ளே தான் இந்த பூமி பூராவும் அடங்கியிருக்கு. நமக்கு தேரோட்டியாக தேரில் உட்காந்துருக்கிற கிருஷ்ணனை பார்த்தா அவனுடைய வலிமை தெரியாது. அந்த விராட் விஸ்வரூபத்தை பார்த்தா தான் அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை முன்னால் பார்க்க முடியாது, நீ இந்த உடலில் தான் பார்க்குற. அதனால் கிருஷ்ணன்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு உன்னுடைய ரியல் ஃபார்மை காட்டுன்னு. இவர் சொல்லுது, அவன் பயந்து போகிறான், எனக்கு பயமாக்குது, நீ பழைய மாதிரி வாழ்றான், பழைய மாதிரி வந்துடுறாரு. இதை தவிர வேறு ஏதாவது ஃபார்ம் இருக்கா அப்படின்னு.
இருக்குது அப்படின்னு சங்கு சக்கரம், அதாவது 4 கை அதோடு காட்டுறாரு. இதை தவிர எதனா இருக்கான்னா அவர் சொல்கிறாரு, இது எதுவுமே நான் இல்லைடா. ஒரு தண்ணி எப்படி வந்து டம்ளரில் ஒரு ஃபார்மு, ஜக்கில் மக்கில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அண்டால குண்டால ஒரு மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி எனக்கு உருவமே கிடையாது. நான் ஜோதி வடிவானவன். அதனால் யாருக்கு எந்த ஃபார்ம் புரிகிறதோ அந்த ஃபார்மில் நான் அவங்கவுங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். உனக்கு எது புரியுதோ அந்த மாதிரியான வடிவத்தில் நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், நான் ஒளி வடிவானவன் அப்படின்னு முடிப்பார் அந்த சமம். இப்போ சிவசங்கர் பாபா நீ ஏதோ ஒரு பைஜமா கொடுத்தா போட்டுன்னு உட்காந்துக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்கிற. இது நான் அல்ல. பெருமாள் இருக்கார் இல்லையா கோயிலில், அதுதான் நான். எனக்குள்ளே எப்படி கிருஷ்ணருடைய உடம்புக்குள்ளோ அந்த விஸ்வரூபம் இருந்ததோ அந்த மாதிரி சிவசங்கர் பாபா என்று நீ ஒரு ஹியூமன் பாடியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ரூபம் இந்த பூரண பிரம்ம பெருமாள் தான். எனக்கு 3 முகம் இருக்குது. விஷ்ணு ஒரு பக்கம், நரசிம்மர் ஒரு பக்கம், வராகர். பிரம்மா விஷ்ணு சங்கரன். பாதி சிவன் பாதி சக்தி. நீங்கள் பார்க்கலாம், பாதி அம்பாள் பாதி சிவன் இருப்பார். 10 அவதாரங்களும் எனக்குள். மலர் மிசை ஏகினான் மானடி என்ற மாதிரி தாமரை மலர் மேலே என்னுடைய பொற்பாதங்கள் 2 இருக்குது. இப்போ நீ என்னை இப்படி பார்த்தா உனக்கு என்னை பற்றி என்ன தெரிய போகுது? அப்படி பார்க்கணும். அப்படி உன்னால் பார்க்க முடியாது. நிலங்கரையில் இருந்த வரைக்கும் கோயிலே நான் கட்டலை. நானே தான் 400 மாலைகளை தாங்கிட்டு நிற்பேன். உன்னை 400 மாலை தாங்கி நிற்க சொன்னீங்கன்னா கூணு வந்துடுவானுங்க. ஏன்னா அப்படி இருக்கும். அப்படியே தூக்கி போடுவேன். 400 மாலையும் ஒரே கையில் தூக்கி போடுவேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இந்த கோயிலெலாம் மக்களுக்காக தான் கொண்டு வந்தேன். ஏன்னா ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற ரொம்ப உயர்ந்த அத்வைத்த வடிவம் புரியல. அதுக்காக ஜனங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபார்மில் ஏதோ புரிகிற மாதிரி இல்லைன்னா ஜோதி தான். ஞான சம்பந்தர் சொல்கிறார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதடா, மிக்கு பறந்துள்ள ஜோதியான். ஜோதி தான் கடவுள். உலகம் பூரா அந்த வெளிச்சம்தான் இருக்குது. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமோ? சூரியனை இன்ச்சிட்டை பேச்சு அளந்துட முடியுமா? ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமோ? அதே மாதிரி ஞானகுரு புகழ்தன்னை வகுக்க போமோ? ஒரு ஞானி குருவாக வருகிற போது அவனுடைய கீர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல முடியுமா? அதுல கீர்த்தி நாம்ங்கிறார். அளக்க முடியாத கீர்த்திக்கு சொந்தக்காரன் ஒரு ஞானி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகு இல்லையே, எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, கிளக்க வேண்டாம், சும்மா ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதரா அப்படின்னு அர்த்தம். இப்போ தகுதி உடையவர்களுக்கு அந்த உயரங்கள் தெரியும். இன்னும் அந்த தகுதியை வளர்த்து கொள்ளாதவர்களுக்கு ஹியூமன் தான் தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு மரத்தில் செஞ்ச பொம்மை, யானை பொம்மை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைய பொறுத்து மாத்திரம் அந்த யானை பொம்மை தான் தெரியும். ஒரு கார்பெண்டர் ஆச்சாரி போய் பார்க்குறாருன்னா இது வேங்கை மரமா, தேக்கு மரமா, சந்தன மரமான்னு பார்ப்பாரு. ஸோ லோகோ பின்னு ருசி. ஒரே மரத்தில் செய்த யானை தான். ஒரு கார்பெண்டர் பார்க்குற பாஷை வேறு, குழந்தை பார்க்குற பாஷை வேறு. அதனால் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து உற்பத்தி ஆகிற விஷயங்கள். ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அலதென்றுரைக்கல் அலதேயாம், உளதென்றரைக்கல் உளதேயாம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நன்றே நம்பி குடி வாழ்க்கை. நமக்கு என்ன புரிய போகுது? கடவுளை புரிஞ்சிக்க முடியாது, கும்பிட்டு உருப்படலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த கும்பிட்டு உருப்படுறது தான் ஆன்மீகம். கும்பகர்ணன் கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ராமரை கும்பிட்டு உருப்பட பாடுறான்னு. அவன் சொல்கிறான், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, அன்பாக கூப்பிடு, நான் வேணா வரேன், கும்பிட்டு உயிகிலேன் நான் கும்பிட்டெல்லாம் அப்படியே உயிரை காப்பாற்றிக்கணும்னு இல்லை. எவ்வளோ ராவணனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான், வேணாடா வந்திருக்கிறாள் சாதாரண ஆள் இல்லை, நீ விட்டுடு, அவன் பொண்டாட்டி உனக்கு எதுக்கெல்லாம் சொல்லி பார்க்குறான். ராவணன் கேட்கல, சண்டைக்கு போக மாட்டேன்றியா, அப்போது நான் செஞ்சு விட்டுருக்கடனா உனக்கு இவ்வளோ வருஷம் வளர்த்தேனே உன்னை, அதெல்லாம் வேஸ்ட்டாகிற மாதிரி சொல்கிறான். அப்போ அவனுக்கு வேறு வழி தெரியல.
விதி நின்றது, பிடர் பிடித்து விந்த நின்றதுங்கிறான். என்னை விதி கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் போகாத என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுற ராவணா, ஆனாலும் நீ போட்டுக்கிற சாப்பாடு எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் உனக்கு துரோகம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். ஸோ ராமாயணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர் காட்டி கொடுத்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்ச விபீஷணன், அண்ணனுக்கு விசுவாசமாக இருந்து உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் செத்த கும்பகர்ணன். 2 கான்ட்ராஸ்ட் அதில் இருக்குதா இல்லையா? இப்படி மகாபாரதம் ராமாயணமெல்லாம் இவ்வளோ 1000 வருஷம் வரைக்கும் இன்றைக்கும் ஓடி இருக்கிறதுக்கு ஒரே காரணம், they teach you different case studies, different laws of living எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒருத்தங்கிட்ட சாப்பிட்டுட்டோமானா அவனுக்கு நம்ம கடமைப்பட்டுறோமா. அதனால் சல்லின்னு ஒருத்தன் கௌரவர்கள் கூட சேர்றதுக்காக வந்துன்னு இருக்கான். பஞ்சபாண்டவர் கூட சேர்றதுக்காக வந்துன்னு இருக்கான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி அவனுக்கு பெரிய விருந்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவன் நன்றி கடன் பட்டுறான்னா, அதனால் நீ கர்ணனுக்கு துரியோதனாத்தி சொல்கிறான், கர்ணனுக்கு தேரோட்டியாக இருன்றான். ஸோ கர்ணன் தோற்றதுக்கு முக்கிய காரணமே அவனுக்கு திமிரு. நீ என்னடா தேரோட்டி மகன், நான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவானோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் தேரே சரியாக ஓடலைன்னா கர்ணன் எப்படி சண்டை போட்டிருக்க முடியும்? அதனால் இப்படி பல கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லினே போவாங்க. எப்படி மகாபாரதத்தில் மகாரதர்களாக இருந்தவர்கள்லாம் வீழ்த்தப்பட்டார்கள், இல்லைன்னா அவங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பீஷ்மர் இருக்கார், அவரை கொலை பண்ணுறதுக்காகவே, ஏன்னா 3 பொண்ணுங்களை சிறையெடுத்துன்னு வந்தார். ஒருத்தி சொன்னால் நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு, சரி போன்னு துரத்தி விட்டுறாரு. அவன் போனால் நீ எவன் கூடயே போனவன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுறான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லைன்னா நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லி நெருப்பில் அவளை அழிச்சிக்கிறான். ஸோ அதுதான் சிகண்டி, நான் உன்னை பழி வாங்குறேன்னு தான் சொல்லி பிறந்த ஒரு கேரக்டர் அது. அதனால் மகாபாரதத்தில் சிகண்டியை முன்னால் நிற்க வச்சு கிருஷ்ணன் அர்ஜுனன் அம்பு விட சொல்கிறாரு. இவர் பொம்பளை மேலே நான் ஆயுதம் விட மாட்டேன்றாரு. அவளை தள்ளிக்க சொல்கிறாரு, அடிச்சுடுறாங்க. இப்படி தான் பீஷ்மர் அம்பு படிக்க போனார். துரோணர் தன் பிள்ளைக்கு பால் கூட இல்லையேங்கிறதுனால்தான் பாஞ்சால தேசத்து துருபதன்கிட்ட போகிறாரு. அவன் அவமானப்படுத்துகிறான். அர்ஜுனன் கொம்பு சீவி ஏகலைவனை கட்ட விரல் வெட்டி அவனை தேர்காலில் கட்டி நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னா, அவன் ஆபிசாரை யாகம் பண்ணி அதில் தான் திருஷ்யத்திம்மனையும் திரௌபதியும் கொண்டாந்தான். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்ன, புள்ளப்பாசம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தர்மங்கிட்ட போய் ஒரு யானைக்கு நாங்கள் அஸ்வத்தாமன் பேர் வைக்கிறோம், அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டது அப்படின்னு நீ போய் சொல்லணும். நான் போய் சொல்ல மாட்டேன். இல்லை நீ யானை என்று சொல்கிற போது சங்கு ஊதிடுவேன், அப்போ அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு அவர் ஆயத்து கீழே போட்டுருவார் அப்படின்றாங்க. இப்படி பல காவியங்கள் இந்த பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பல நீதிகளை உணர்த்துகின்றன. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா பெரியோர் என வியத்தலும் இளமேன்னு ஏன் சொல்கிறாங்க புறநானூட்டில்னு புரியும். யாரையும் பெரியவங்கன்னு நினைக்காத, எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு சிவாஜி கணேசன் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தங்கத்திலே ஒரு குறைவிருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, ஓ அன்பு குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from Priya Shruti. How can a human being consciously refine their character, transcend limiting tendencies, cultivate divine virtues, and ultimately live a life of peace, harmony, selfless love, and compassion towards all living beings? மனம், மொழி, மெய் 3 இருக்குது. மனம் உனக்கு தெரியும், மொழின்னா பேசுறது, மெய்னா உடம்பு. ஸோ மனசு எதை நினைக்குதோ அதுதான் பேசணும். நீ என்ன பேசுகிறியோ அது ரைட்டோ ராங்கோ நீ அதே மாதிரி நடந்து காட்டணும்.
இதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். மனம் மொழி மெய்களால் லயப்படுவது. இப்போ நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகு. உலகம் பூரா உன்னை கெட்டவன் சொன்னால் கூட உன் மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லும். உன் மனசு நீ நல்லவன் சொல்லும். நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகு. இந்த உலகத்தில் நம்ம காரியவாதிகள். நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட ஒரு கன்சீல்டு ஈகோ இருக்குது. ஈகோன்னா என்ன? இருக்குதோ இல்லையோ நம்மக்கிட்ட ஒரு திறமை, ஒரு அகங்காரம், நம்மளை எல்லோரும் மெச்சிக்கணுன்ற மாதிரி, நம்மளை பெரிய பல்புன்னு எல்லோரும் நினச்சிக்கணுங்கிற மாதிரி. இதுக்காக 100க்கு 99.99 பேர் பொய் சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்லியிருந்தால் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்டே தெரியாமல் இந்த குறை நம்மக்கிட்ட இருக்குது. எல்லோரும் நம்மளை மதிக்கணுங்கிற ஒரு இது இருக்குது. அவன் யார் உன்னை மதிக்கிறதுக்கு? அவனும் உன்ன மாதிரி படைக்கப்பட்ட ஒரு பொருள். கடலில் ஒரு அலைக்கு இன்னொரு அலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி அவன் ஒரு அலை, நீ ஒரு அலை. அதனால தான் எல்லாருமே அலைஞ்சின்னு இருக்கான் அந்த உலகத்தில். இது தெரியாமல் அவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். நீ நிஜமாகவே நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டியானா நீ யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். உன் மனசு எது கரெக்டுன்னு சொல்லுதோ அதை தான் நீ பண்ணுவ, அதை தான் நீ பேசுவ, அந்த மாதிரி நீ இருப்ப. இந்த கேள்விக்கான விடை அதுதான். உலகம் பூராவும் பொய். பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானம் தன்னை மெளிர்விக்கும் மெய்யறிவே. எல்லா பொய்யும் போயிட்டு மெய்ஞானம் வரணும்னு எங்கேயாவது போய் போதா? பொய்யாயின எல்லாம் பொய்யரகல வந்தருளி, எல்லா பொய்யும் போனப்புறம் தான் சிவன் வருவார் நம்மக்கிட்ட. மெய்ஞானம் தன்னை மெளிர்விக்கும் மெய்யறிவே. ஸோ பொய் போகாத வரைக்கும் நாம் யார்? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. அது கூட சினிமா பாட்டு தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை புரிந்து கொண்டாள் என்றும் தெரிந்து கொண்டாள் இந்த பூமகள் கோமானே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த. What is the right way for mankind to recognize, learn from, and make use of the invaluable opportunity to interact with the Mahan while they are physically present and accessible? The problem is no one really believes anyone. So people are thinking when they go to a Mahan, இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு போகிறாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க 10/11 நிறைய சாமியாரங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. அதனால் 100 out of 100 மகான்களை நம்புறதெல்லாம் பாசிபிள் இல்லை. Question from கபாலீஸ்வரன். சிவபுராணம் மாணிக்கவாசகர் பாடலில் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று பாடியுள்ளார். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதின் பொருளை இறைவனை வணங்குவதற்கு கூட இறையருள் அவசியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாமா? மேலும் மனித முயற்சிக்கும் இறையருளுக்கும் இடையேயான தொடர்பு என்ன? மற்றும் இந்த பாடலில் முந்தை வினை முழுதும் ஓயும் என்பது கர்மம் முற்றிலும் அழிவதையா அல்லது அதன் தாக்கம் குறைவதை குறிக்கிறதா? முந்தை வினை முழுதும் அப்படின்னா எல்லாம் போகிறது, அது பாசிபிளே இல்லை. அதாவது உங்கள்கிட்ட கம்மியாக கடன் இருந்தால் நீ கழிச்சிடுவேன். நிறைய பிறவி, எத்தனையோ பிறவி எடுத்து நான் அழித்தேங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கர்மாவை சேர்த்து வச்சுருந்தேனாக்கா உன்னால் அதை கழிக்க முடியாது. ஒரு பணம் இருந்தால் போய் 5 லட்ச ரூபா ஒருத்தர் காரை கொண்டாந்துடலாம். துட்டு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வட்டியோடு கட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்புவோம். கட்ட ஆரம்பித்த பின்னால் பணம் இவனுக்கு வேறு ஏதோ நெருக்கடி வந்துடும், ஆரோக்கியத்துக்கு, கல்யாணத்துக்கு. அப்போ டியூ இருந்ததுன்னா காரை அவன் எடுத்துன்னு போடுவான். எடுத்துன்னு போயிட்டு தட்ட ரேட்டுக்கு விற்றுட்டு பேங்க் மேனேஜரு வட்டியோடு சேர்த்து உங்கள்கிட்ட திருப்பியும் கேட்போம். இதெல்லாம் தான் வாழ்க்கையிலேயும் நடக்குது. அதனால் உலகத்தில் கர்மா கழியறதுங்கிறது விளையாட்டு கிடையாது. தப்பிச்சுட்டா நீ பாக்கியசாலின்னு அர்த்தம். இது ரெண்டாவது. முந்தைய வினை முழுதும் போயிடுமான்னா போகிறது கஷ்டம்தான். எத்தனையோ பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிருக்கணும், புது கர்மா சேர்த்துக்காமல் இருந்துடணும். பழைய கடன் மாத்திரம் இருந்தால் பரவாயில்ல. நீ புது கடன் சேர்த்துக்கின்னே போனேனாக்கா இந்த பக்கம் குறையுது, அந்த பக்கம் தான்.
தாயம் போட்டு எண்ணில் ஏறினேன், அடுத்தது இன்னொரு ராங் நம்பர் விழுந்து பாம்பு அதில் இறங்கிட்டேன், திருப்பி தாயம் போடுறேன். அப்போ எப்படி நீ வந்து கடத்தேற முடியும் இல்லையா? அப்படி தான் ஜனங்கள்லாம் ஏமாந்து போகிறாங்க. இத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து ஏமாந்து போகிறாங்க. அதுக்கு முதல் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன? அவனருளாலே அவன் தாழ்வன். அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு. கடவுளுங்கிறவன் ஏதோ ஒரு கர்மா இல்லாமல் உன்னை பண்ணுறவன் கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாத. எல்லாம் கடந்து உனக்கு உள் இருக்கிறவன் உள். அப்போ அவன் உன்னை கைட் பண்ணுவான். இப்படி போகாதரா, அங்கே குழி இருக்குது, சாக்கடை இருக்குது, மெரிக்காத அப்படி சொல்லலாம். பட் மெரிக்கிறதும் மெரிக்காமல் போகிறதும், கஷ்டத்தை தேடுறதும் தேடாமல் போகிறதும் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கிற ஆண்டவன் செய்வான். கடவுள் என்பது ஒரு ஆள் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இதெல்லாம் தான் கடவுள் என்பது. அதே விஷயங்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை ஏதோ உருவத்தி காட்டி கற்பூரம் காட்டி 2 கோயில் சுற்றணும் உடனே கர்மாவே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் பண்ணிவிடுவான்னு நீ நினைக்காத. ரமணரை விடவா அவருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ராமகிருஷ்ணரை விடவா அவருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ராம் சரத்குமார் சாமியோட அவருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ரத்தனகிரி சாமியோடவா அவருக்கு ஏன் ப்ராப்ளமெல்லாம் வந்தது, பரமாச்சாரியாரை விடவா அவருக்கு ஒரு கண்ணு தெரியவே தெரியாது, ஒரு கண்ணு கொஞ்சோண்டு தெரியும், கிரானிக் அல்சரு, எல்லா வியாதியும் இருந்துச்சு அவருக்கு, ஒரு லங்கு வேலை செய்யாது. இப்போ இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் கர்மாவை அனுபவிக்கிறாங்க. கடவுள் இதை தீர்த்துருவான்னு சொன்னால் அவங்க நம்புற காமாட்சியோ, அவங்க நம்புற முருகப்பெருமானோ, அவங்க நம்புற சாமியோ அவங்கள ஏன் காப்பாற்றலை? நீ யோசனை பண்ணு. யாருக்கிட்டேயும் எந்த கடனையும் சேர்த்துக்காம கர்மாவெல்லாம் கழிக்கிறதுக்கு வழிகாட்டின்னுட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி அரவணைச்சிக்கிட்டு ஆன்மீகம் செஞ்சாலுக்கு ஏன் கஷ்டம் வருது இல்லையா? 2 காரணத்துக்கு வரலாம். ஒன்று, கடவுள் நம்மளை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் நமக்கு பரீட்சை வைப்பாங்க. நீ வந்து ஒரு போஸ்ட்டில் இருக்க, அடுத்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அது ஒரு எக்ஸாம் இருக்குது, அது நீ பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ சாமியாருங்க இருக்காங்க நாட்டில், எல்லோரும் ஒரு வகையில் எல்லாம் பழைய தவம் இருக்கிறோம். அந்த மாதிரி சிவசங்கர் பாபாவை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணுன்னா நமக்கும் பரீட்சையெல்லாம் இருக்கும். அதனால் அதாவது ப்ரமோஷன் கொடுக்கணும், இவ்வளோ பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துன்னா அவனுக்கு பரீட்சை வைக்கணும். ஒரு பிரகலாதன் எவ்வளோ கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறம் பக்த பிரகலாதன் ஆகிறான் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக நீ ஆகணுமோ அவ்வளோ பரீட்சை இருக்கும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எவ்வளோ நீ மனசில் உயர்ந்த நிலைகளில் இருக்கிறியோ அவ்வளோ உனக்கு உயர்வுகள் கிடைக்கும். அப்போ கடவுள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டான்னா, ஏன் அவனை தூக்கின, என்ன ஏன் தூக்கலைன்னா, அவன் இவ்வளோ பரீட்சையில் பாஸ் பண்ண, நீ பாஸ் பண்ணியான்னு கேட்பான். ஸோ உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க முயற்சியில் தான் மேலே வர முடியும். யாரும் தூக்கியெல்லாம் பதவியே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ சிவசங்கர் பாபா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற போது போன பிறவிகளில் தவம் பண்ணியிருப்பேன், இந்த பிறவியில் நான் ஜாலியான ஆள். குடும்பத்தில் இருந்திருக்கேன், பையன் பொண்ணு இருக்காங்க, பிஸ்னஸில் இருந்திருக்கேன், உலகம் முறை சுற்றிருக்கேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன், தம் அடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் நானும். அதனால் இந்த பிறவியில் நான் ஒரு சங்கராச்சாரியார் மாதிரி இல்லை, சந்திரசேகர சங்கராச்சாரியார் கிடையாது நான். ஆனாலும் அவங்க எல்லாரை விட பெரிய போஸ்ட்டுக்கு என்னையும் கடவுள் கொண்டு போனார். பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு, இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னா ஆதிசங்கராக இருந்தாலும் சிவசங்கரர், அது அவருக்கு தெரியுது, அதனால் அப்படி சொல்கிறார். என்னை பற்றி ஓலையில் வரும், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறியினார். கோடிசாமி சொல்லிருக்கார், தாத்தா மகாவிஷ்ணு, தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம். கோடிசாமி ஏன் போய் சொல்லும்? ராம் சரத்குமார், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya, is God's prime ministerன்னு சொல்லியிருக்கார். அவர் ஏன் போய் சொல்லும்? அண்ட் பங்களாதேஷத்தில் இருக்கிற ஒரு துல்க சாமியார், இவர் தான் அல்லான்னு ஏன் சொல்லணும்? இவர் காலையில் சந்திரனும் சூரியனும் தவம் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்லணும்? இவர் நினச்சார்னாக்கா ஒரு குடிசையை தங்க மாளிகையாக மாற்றுற பவர் கடவுள் இவர் கொடுத்துருக்காரு, இவருக்கு யார் தெய்வம் தேவையில்லைன்னு ஏன் சொல்லணும்? இப்படி உலகம் பூரா இருக்கிற எல்லா சாமியார்களும் சொல்லியிருக்காங்களாம், எல்லா நாடிகளையும் சொல்லிக்குதான். என் கைரேகையை பற்றி வித்வான் லட்சுமணன் 18 வாரம் எழுதினாரா பாலஜோதிடத்தில். நாடிகள் ஆயிடுச்சு, ஜாதகம் ஆயிடுச்சு, கைரேகை ஆயிடுச்சு, மகான்கள் சொல்லிட்டாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தா இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்தும் அந்த ஆளால் உருவாக்க முடியுமா? இப்போ ஏதோ இருக்குது.
ஏதோ இருக்குது பண்டுரீதி அப்படின்னா பழைய ஜென்மங்களில் நான் செய்த புண்ணியத்தை கொடுத்து நம்மளை கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு அர்த்தம். நெருக்கரிசி ஓடக்காரன்ற மாதிரி முருகன் யார் புண்ணியம் வச்சுருக்காங்களோ அவன் தூக்கி விடுவான். இப்போ சிவசங்கர் பாபா பார்த்தா ஏதோ பைஜமாக கொடுத்தா தான் போட்டுனுக்கிறாரு. ஆனால் அந்த விஸ்வாமித்திர நாட்டில் 2 வரி வரும். இந்த பூமியில் உள்ள எந்த பதவியும் திரிகால ஞானியான உனக்கு இந்த பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. இப்போ இந்த பூமியிலேயே எவ்வளோ பிரசிடென்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாங்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, உன்னுடைய தகுதிக்கேற்ற பதவி இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? எப்போ 1992 சொல்லிட்டாங்க. இப்போ 92க்கு அப்புறம் நான் எவ்வளோ தவம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அப்போ இன்னும் ஜாஸ்தி தானே ஆயிருக்கும், கம்மியாக இருக்காது இல்லையா? நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி இந்த காக பூஜைன்றதில் இங்கே சாலியூரில் இந்த இவர் இருக்கார் கிரமணி குருஜி, அவர் எனக்கு 1984 சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிகாமணி ஏசு எல்லாம் போனபோது படித்தார். அதில் வருது இது மாதிரி. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஜனங்க ஆடுற ஆட்டாலாம் ஆடணும். ஜனங்க என்னை பற்றி வரும், ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலம் எல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். உலகத்தில் எங்கெல்லாம் வச்சிருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப. உனக்குன்னு ஒரு கடவுளுடைய வடிவம், எப்படி கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர் அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு கடவுள் வடிவம் வரும்னாரு, வந்துச்சு. அதில் சொல்கிறாரு. அப்போ ஏன் இந்த மாதிரி டெஸ்டிங் டைம்ஸ் எல்லாம் வருதுன்னா, மக்கள் மனநிலையில் மாறுபாடு கொண்டு நின்றுட்டாலும் ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். இதெல்லாம் எப்போ 84 சொல்லிட்டாங்க. அப்போது நான் ரெடி, என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் ரெடி. ஆனால் ஜனங்க சாராய கடையிலையும் சாக்கடை கடையிலையும் உட்காந்து இருக்கிறானுங்க. சாமின்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிறானுங்க. இந்த நேரத்தில் கடவுளை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு என்ன கிழிக்க போகிறாரு சரியா? ஒரு அண்டாவில் ஒரு ராஜா பாலை ஊற்ற சொன்னான். எல்லாரும் நம்ம இருட்டில் ஊற்றினா தெரியவா போதுன்னு தண்ணி ஊற்றினே தான். ஒரு 10 பேர் தான் பாலை ஊற்றினான், 90 பேர் இது பண்ணான். அது நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டது. அந்த மாதிரி உலகத்தில் இன்றைக்கி பக்தியாகிறவங்க 10 பேர் கூட இல்லை. இப்போ போய் கடவுளை அவரை வெளிப்படுத்திக்கிட்டு என்ன ஆக போகுது இல்லையா? அதனால் சிவபெருமானே நேரில் வந்தால் கூட இவனுக்கு வந்து என்ன மனோகர் ட்ராமாலேருந்து வந்திருக்கியான்னு வாங்க. கமல்ஹாசன் வந்து அந்த எருமை மேலேயோ எருது மேலேயோ ஸ்டுடியோக்குள்ளேருந்து வந்துடுவான் இல்லையா? அந்தமாரி ஆகிடும் கடவுள் கதி. அதனால் எல்லாம் தானாக கடவுள் நடத்துவார். நமக்கு என்ன போச்சு, பாடலாமா? தாயாகி தந்தையாகி தர்மத்தின் உருவமான தனிப்பெரும் தெய்வம், ஒலியாகி ஒளியாகி அனைத்திலும் ஓர் உருவமாகி உள்ளமர்ந்த சிற்பரன், பார்ப்படும் நிகழ்வெலாம் கூர்ந்து நோக்கின் இவன் விளையாட்டன்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை காண், இனி நோக்கும் இடமெல்லாம் இவனன்றி வேறில்லை என நீ கமர நிறைந்திருக்கும் தத்பரன், அஞ்ஞானமழிக்கும் மருட்கடல் பரம்பொருள் சிவசங்கரன் எம்பிரான் 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 மோக்ஷம் தரும் எம்பிரான் மோக்ஷம் தரும் எம்பிரான். அண்டம் அளந்தவன் அலட்டிக் கொள்ளாமல் அனாயாசமாய் அனைத்தும் செய்தான்,
நீலகண்டன் இவன் கலிவிலை என்னும் கொடுநெஞ்சை தானேற்று நம்மை காத்து நின்றான். வெறும் பிண்டம் அல்ல நீ அகண்டமாய் நானுந்தன் உள்ளே என்றருள் செய்தான். வெறும் பிண்டம் அல்ல நீ அகண்டமாய் நான் உந்தனுள்ளே என்றருள் செய்தான். பல கண்ட சுழலினின்றும் மீட்டு ஏனை அவன் அண்டையில் அரவணை தருள் புரிந்தான். மோட்சம் தரும் எம்பிரான் எம்பிரான் மோட்சம் தரும் எம்பிரான். அன்பென்பதன் பொருள் யாதென கேட்பின் அது அவன் அன்றி வேறில்லை என்பேன். அந்த அன்பிற்கு காணிக்கை விசுவாசம் ஒன்றுதான், அதுவன்றி வேறில்லை என்பேன். இத்தரை வந்தவன் நல்லன தர வந்தவன் நம் தரமறிந்து தருவான் என்பேன். இத்தரை வந்தவன் நல்லன தர வந்தவன் நம் தரமறிந்து தருவான் என்பேன். முத்திரை கொண்ட கரம் கொண்டு அவன் நம்மை தீண்ட முப்பிறவியில் நாம் கண்ட வினை கருகும் என்பேன். மோட்சம் தரும் எம்பிரான். தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே உவந்து மோட்சம் தரும் எம்பிரான். எங்கோ பிறந்திருந்தாலும் எத்திக்கே திரிந்திருந்தாலும் உன் கணக்கிங்கு இவனிடம் இருக்கும் பட்சம் மோட்சம் தரும் எம்பிரான் 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 மோட்சம் தரும் எம்பிரான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.